தேய்பிறை அஷ்டமியில் நம்ம முக்கியமாக கும்பிட வேண்டியது சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. இது நம்ம வீட்டிலேயே கும்பிட்டுக்கலாம். இது எதுக்காகனா, நம்மளோட நகைலாம் அடகுல இருக்குது, வீட்டுக்கு கொண்டு வரவே முடியல, மீட்கவே முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணலாம். நகை நிறைய சேரணும் அப்படின்றவங்களும் இந்த வழிபாடு பண்ணலாம். பைரவர் ஃபோட்டோ இல்லைனா சிலை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்றது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். ஆனால் சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஃபோட்டோவோ சிலையோ கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது கூட. இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு தேய்பிறையில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது ஏன்னா நம்மளோட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் அப்படின்றதுக்காக தேய்பிறையில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பைரவர் ஃபோட்டோவோ சிலையோ இல்லை அப்படின்னா ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றி அதை பைரவராக நினச்சி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமகன்னு 108 தடவையோ 11 தடவையோ சொல்லி உங்கள் பிரார்த்தனையை வைங்க. நைவேத்தியமாக பால், வெல்லம், தயிர் சாதம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதும் இன்னைக்கு ரொம்ப விசேஷம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி கோவிலுக்கு போய் பைரவரை உங்களால் முடிஞ்ச அளவு வழிபட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே இந்த வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க. பைரவரோட அருளும் சிவபெருமானோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.